இறைவனிடமிருந்தும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் அருளும் சமாதானம் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த காலை வேளையிலும் வாசித்து தியானிக்க நாம் தெரிந்து கொண்டிருக்கிற திருமறை பகுதி, ஏற்கனவே நாம் வாசித்த பழைய ஏற்பாட்டின் பகுதி எசேயா தீர்க்கதரிசி புத்தகம் 43ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வ காலத்தில் நடந்தவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வ காலத்தில் நடந்தவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். செபிப்போம். அன்பு நிறைந்த கடவுளே, ஒவ்வொரு நாளும் புதிய ஆசீர்வாதங்களினால் எங்களை ஆளுகின்றவரே, இப்பொழுதும் உடைய வார்த்தையின் வல்லமையினால் நீர் எங்களை இப்பொழுது ஆண்டு வழிநடத்த வேண்டும் என்று நாள் வேண்டி அழைக்கிறோம். எசேயா தீர்க்கனின் காலத்தில் ஆண்டவரே உடைய வல்லமையுள்ள எதிர்கால ஒளிமயமான வாழ்வை குறித்த ஒரு வாக்குத்தத்தத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு நீர் தந்தீர். அதை நாங்கள் வாசித்தோம், அதை தியானிக்க இருக்கிறோம். நீர் வந்து எங்கள் மத்தியில் பேசும். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் உடைய வல்லமுடைய வார்த்தை நுழைந்து அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான அன்பு உடன் விசுவாசிகளே, உங்கள் அனைவரையும் இந்த காலை நேரத்திலே இயேசு நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, நான் வாசித்த இந்த பகுதி ஏற்கனவே பல நேரங்களிலே நாம் வாசித்து தியானித்த ஒரு பகுதி தான். அந்த பகுதிகள் நமக்கு தெரியும். எசேயா 43 என்றாலே நமக்கு மிக முக்கியமான ஒரு முதல் வசனமே நம்ம எல்லாருக்கும் அதிகமாக பிடித்த ஒரு வசனம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். முதல் வசனத்திலே அவர் சொல்றார், யாக்கோபே உன்னை படைத்தவர் அப்படின்ற வார்த்தை. யாக்கோபு அப்படின்றது யாரு? இஸ்ரவேல் மக்கள். யாக்கோபினுடைய 12 பிள்ளைகள் அடங்கிய கோத்திரம், 12 கோத்திரம். அந்த யாக்கோபுக்கு தான் அவர் இஸ்ரவேல் என்று பெயரை வைக்கிறார். அந்த இஸ்ரவேல் மக்கள் இறைவனுடைய அன்பையும் வழிநடத்துதலையும் நேரடியாக ருசித்தவர்கள். கடவுளுடைய இரக்கத்தை நேரடியாக அனுபவித்தவர்கள். அதிகமாக அவர்கள் வாழ்விலே நினைவுபடுத்தக்கூடிய ஒரு செயல் என்ன என்று பார்க்கிற பொழுது, காலம் காலமாக பாரம்பரியமாக அவர் கடைபிடித்து வந்த ஒரு நிகழ்ச்சி பஸ்கா பண்டிகை. இந்த பஸ்கா கொண்டாட்டத்திற்கு அவர்கள் எருசலேம் தேவாலயத்துக்கு வர வேண்டும். அப்படி எருசலேம் தேவாலயத்திற்கு வருகிற பொழுதெல்லாம் இந்த பஸ்கா என்ற அந்த வார்த்தையை நினைவு கூறுகிற பொழுதெல்லாம் அவர்களுக்கு எது நினைவில் வர வேண்டும்? முக்கியமா எகிப்தின் விடுதலை. எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலை அடைந்த அந்த நிகழ்ச்சி. ஒரு பெரிய கஷ்டத்துல துன்பத்துல இருந்து கடவுள் என்னை விடுவித்தார் அப்படின்னு சொல்லும் போது அந்த விடுதலையின் செய்தியை நம்ம காலம் முழுக்க நினைவிலே வைத்திருப்போம். அது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, அதை நாம் எப்பொழுதும் அசை போட்டு கொண்டே இருப்போம். யாராவது ஒரு நிகழ்ச்சி சொன்னா உடனே நம்ம அதுல உள்ள நுழைஞ்சு, இப்படிதாங்க எனக்கும் ஒரு நிகழ்ச்சி நடந்தது, நான் அப்போ இங்க இருந்தேன், நான் இப்படி நடந்தது, கடவுள் என்ன அற்புதமா வழி நடத்தினாருங்க சொல்றோமா இல்லையா? நேற்று கேட்டீங்களா, ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு 185 ஆப்ரேஷன், 185 தேய்லு
8 ஆப்ரேஷனு, முட்டி ஒடிஞ்சவன் நான், கால் ஒடிஞ்சவன் நான், நடக்க முடியாதவன் நான், ஒரு கண்ணே தெரியல எனக்கு. ஆனா இப்ப கடவுள் என்னை நிக்க வச்சுக்கிறாரு, நடக்க வச்சுக்கிறாரு, ஓட வச்சுக்கிறாரு, பேச வச்சுக்கிறாரு, சாட்சியா வாழ வச்சுக்கிறாரு. அப்ப முந்தினவைகள், அப்ப முந்தின காலத்துல கடவுள் எனக்கு செய்த நன்மைகள் என்ன என்பதை நான் எப்பொழுதும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதைதான் இஸ்ரவேல் மக்களும் செய்தார். அதை பஸ்கா என்று ஒரு பண்டிகையாக அதை கொண்டாடினார். ஆனால் இப்பொழுது எசையா தீர்க்கதரிசியின் வழியாக கடவுள் அவர்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார். என்ன செய்தி? இப்போ அவங்க என்ன நிலைமையில இருக்கிறாங்க? இப்போ என்ன நிலைமையில இருக்கிறாங்க? எசையா 3 பிரிவா பிரிச்சோம். நம்ம 3 பிரிவுல முதல் பிரிவு சிறையிருப்புக்கு முன்னால 1 to 39 வரையும், 39ஆம் அதிகாரம் வரையும், 40 இருந்து எது வரலையும் 55 வரலையும் சிறையிருப்பு காலம். அப்புறம் 60 வரலையும் சிறையிருப்பு பின்னான காலம். இப்ப சிறையிருப்பின் காலம். இப்ப சிறையிருப்பின் காலத்துல ஏசாயாவுடைய பெயருக்கேற்ற அர்த்தமுள்ள ஒரு பெயர் என்னது? யெகோவா ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பின் செய்தியை அவர்களுக்கு அவர் சொல்றாரு. இப்போ ஒரு இக்கட்டுல இருக்கிறாங்க, ஒரு துன்பம், ஒரு சிறையிருப்பு, வேதனை, வாழ்வு இல்லை, வீடு இல்லை, சரியானபடி சாப்பாடு இல்லை. நாங்கள் இப்பொழுது சிறையிருப்பில் இருக்கிறோம், சோர்ந்து போயிருக்கிறார்கள், இனி வாழ்க்கை இல்லையே, விடுதலை இல்லையே. இதற்கு காரணம் என்ன? நான் கடவுளுக்கு எதிரான ஒரு மனிதனாய் இருக்கிறேன். கடவுளுடைய நான் சத்துருக்களாய் இருக்கும் போது, இல்லையா, சத்துருக்களாய் இருக்கும் போது கடவுளுக்கு நான் சத்துருவாய் மாறிவிட்டேன். கடவுளுடைய வார்த்தையை மீறினேன், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. கடவுள் என்னை ஒரு இக்கட்டுக்கு உட்படுத்துகிறார். கடவுளே என்னை கொண்டு போய் எகிப்தில வைத்தார். எதுக்கு போனாங்க எகிப்துக்கு? அவங்க எதுக்கு போனாங்க? யார் மூலமா போனாங்க? எப்படி போனாங்க? யோசேப்பு அங்க இருக்கிறாரு, 11 சகோதரர்கள் போறாங்க, கோதுமை வாங்கினதுக்கு போய்க்கிறாங்க. அப்பா அனுப்பிச்சுக்கிறாரு, அந்த ஊர்ல கோதுமை இருக்குதாண்டா, போயிட்டு வாங்கிட்டு வாங்க எல்லாரும். அங்க போனா எதிர்பாராத நேரத்துல ஒரு இன்ப அதிர்ச்சி அவங்களுக்கு. பார்த்தா அங்க அதிகாரியா இருக்கிறது யாரு? சொந்த சகோதரன். சகோதரன் பார்க்கிறான், அவர்களை அரவணைக்கிறான். வாங்க, அப்பாவுக்கு சொல்லுங்க, நான் உயிரோடு தான் இருக்கிறேன், வாங்க எல்லாரும் என் கூட இருங்க. வந்து எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு அப்பா அம்மா என் கூட இருக்குன்னு வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிடுறதுல சில பேர் அது வேற இருக்கிறாங்க, கூப்பிடுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா அப்பா அம்மா வராத நேரத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பாலஞ்சு வீடு ஒண்ணு இருக்கும், புருஷனோட வாழ்ந்த வீடு, அதை விட்டு வரவே மாட்டாங்க. நீ நல்லா யோசிச்சு பாருங்க, வயசானவங்கள கேட்டு, அவரு இந்த வீடு இத்த விட்டு நான் வர முடியுமாங்க? என்னெல்லாம் நீங்க கூப்பிட்டு பாருங்க, வரவே மாட்டாங்க. மாட மாளிகை கூட கோபுரம் கட்டிட்டு உனக்கு தங்கத்திலே கட்டில் வச்சுக்கிறோமா, நீ வந்து பத்துக்குமான்னு சொன்னா கூட அவரு கஷ்டப்பட்டு கட்டின வீடுப்பா இது, நான் வரமாட்டேன். இங்க யோசேப்பு எல்லாரையும் கூப்பிட்டு போறான். எத்தனை பேர் போனாங்க? 70 பேர் தான் போனாங்க எகிப்துக்கு. நீ எதுக்கு போனாங்க? உலகத்துக்கு போன இடத்துல கொஞ்சம் இடம் கொடுத்தா இவங்க மடத்தை பிடிச்சிட்டான். என்னன்னு பார்த்தா, என்னடா 70 பேர் வந்தா, இப்ப பார்த்தா 7 லட்சத்துக்கு மேல இருக்கிறான். எவ்வளோ? 7 லட்சத்துக்கு மேல இருக்கிறான். யோசேப்பை அறியாத ஒரு ராஜா, பார்வோன் அரசன் வருகிறான். அவன் பார்த்தான், யார் இவங்கெல்லாம்? எப்பா எங்க இருந்தா வந்தாங்க? பஞ்சமலைக்கு வந்தாங்க. அப்படியா? இடத்த காலி பண்ண சொல்லி இவங்க போ சொல்லு எல்லாரும். இல்லை, அவங்க எப்படி போறது? இவ்வளவு பேர் போக மாட்டாங்க. அப்படியா? அப்போ ஒன்று செய்யலாம், கடினமான வேலையை கூட உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கட் பண்ணு, ஒரே வேளை சாப்பாடு போடு. அவனுங்களே ஓடிடுறாங்க.
சில இடத்துல வேலை இருந்த ஆளை எடுக்கணும்னா டைரக்டா எடுக்க மாட்டாங்க. அவன் கொடுக்குற டார்ச்சர்ல இவனே ராஜினாமா பண்ணிட்டு ஓடிடுவான். கேள்விப்பட்டுக்கிறீங்களா அந்த மாதிரி? அப்படி ராஜினாமா பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. என்ன பண்ண, ரொம்ப டார்ச்சருங்க. அதுதானே அவன் கொடுத்தான் டார்ச்சரு, உன்னை வேலையில எடுக்கிறதுக்கு தான் கொடுத்துக்கிறான். இப்ப எகிப்தையரை அங்கிருந்து இவங்க காலி பண்றாங்க. அதனால அவங்க பார்த்தாங்க, எகிப்தியர் எல்லாம் சேர்ந்தாங்க, இவங்க இருந்தாங்களா நமக்கு இனி வாழ்க்கை இல்லை. ஆகினால இவங்களை நம்ம என்ன செய்யணும், அனுப்பிடலாம். அனுப்புறாங்க. திரளான ஜனங்கள் இப்போ அங்க இருந்து அவர்கள் வெளியேற வேண்டும். இந்த கஷ்டத்துல இருக்கிறாங்க, துன்பத்துல இருக்கிறாங்க. இந்த குரல் எங்கே ஒலித்தது? சட்டமன்றத்துல ஒலிக்கல, பாராளுமன்றத்துல ஒலிக்கல, ஐநா சபையில ஒலிக்கல, கடவுளுடைய சந்நிதியில், கடவுளுடைய காதுகளில் இஸ்ரவேலருடைய கூக்குரல் கேட்டது. என்ன சொல்றாரு தெரியுமா? மோசே கிட்ட, மோசே, இந்த ஜனங்களுடைய கூக்குரல் ஆளோட்டிகளின் மூலமாய் என் காதுக்கு எட்டியது. ஆளோட்டிகள் மூலம். ஆளோட்டிகள்ன்றது யாரு? இந்த ஜனங்களை வழிநடத்தின லீடர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட போய் சொல்லுவாங்க, இவங்க ஏங்க இப்படி நம்ம கஷ்டத்துல இருக்கிறவங்க, கடவுள்கிட்ட சொல்லுங்க, கடவுள் ஏதாவது செய்வாரா? அவர்கள் எங்கெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ அந்த இடத்துல எல்லாம் நின்று கடவுளை நோக்கினார்கள். அந்த சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர்களை கொண்டு வருகிறார். எத்தனை அற்புதமான நிகழ்ச்சி நடக்குது. மோசே போய் பல்வேறு வித்தைகளை எல்லாம் காமிச்சு அவர்களை எப்படி மீட்டு கொண்டு வராரு. வருகிற வழியில எத்தனை ஆபத்துகள் இவர்களுக்கு இருந்தது. மிகப்பெரிய ஆபத்து இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. என்ன ஆபத்து? முன்னால ஒரு செங்கடல் இருக்கிறது, பாலைவனம், பின்னால படை வீரர்கள் வராங்க. இப்போ அந்த படை வீரர்கள் வந்து இவர்களை கொல்ல போறாங்க. முன்னால போனாலே அடிக்குது, பின்னால போனாலே அடிக்குது. நம்ம எப்படிதான் போறது? கடவுள் மோசே இடத்துல பேசுகிறார், உன் கோலை நீட்டு, அந்த சமுத்திரம் உனக்கு வழிவிடும். வழிவிட்டது. வெட்டாந்தரையிலே அவர்கள் நடந்து கடந்து அப்புறம் போகிறார்கள். பின்னால வந்தவர்கள் பாதியில நின்றாங்க, வந்துட்டாங்க, கிட்ட வந்துட்டாங்க. ரதங்களும் குதிரை வீரர்களும் ஆட்களும் இவர்களை பின்தொடர்ந்து வருகிறார்கள். கடவுள் அவர்களை அங்கேயே கடலில மூழ்கடித்தார். ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால அந்த செங்கடல்ல ஒரு பழைய துருபிடித்த, ஒரு பழைய பாழடைந்த ஒரு ரதத்தை கண்டுபிடித்து எடுத்திருக்கிறார்கள். ஆமென், எடுத்திருக்கிறார்கள். அது எதற்கு அடையாளம்? பார்வோனின் சேனைகளை கடவுள் முறியடித்தார். அந்த ரதம் இன்றைக்கும் அது இருந்தது, அது சாட்சி. இப்போ இவர்களே சாட்சியா இருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இஸ்ரவேல் மக்களே சாட்சியா இருக்கிறாங்க. என்ன சாட்சியா இருக்கிறாங்க? எப்ப அதை நினைக்கிறாங்க? எங்க நினைக்கிறாங்க? எங்க நினைக்கிறாங்க? எல்லாரும் சொன்னீங்கல்ல, நீங்க இந்த வார நாட்கள்ல மாலை ஆராதனையில நடத்தின அத்தனை பேரும் சொல்லிட்டாங்க, கெட்ட குமாரனா, திருந்திய மைந்தனா, கெட்ட அண்ணனா, நல்ல தந்தையா, அன்பு தந்தையா, ஏற்றுக்கொண்ட தந்தையா, இப்படி நிறைய விதவிதமா சொன்னீங்க நீங்க. அவனுக்கு எப்போ புத்தி தெளிந்ததா சொல்லுங்களா? பண்டிகை தவிட்டு வச்சுக்கிறாங்க, பசி இவனால முடியல, இப்போ நினைக்கிறான் ஏதாவது எடுத்து சாப்பிடலாமா அப்படின்னு அவன் முயற்சி பண்ணும்போது அது கூட கிடைக்கல அவனுக்கு. இவன் அப்ப என்ன நடந்திருக்கும்? இவன் சாப்பிட்றதுல பண்ணி சாப்பிட்டுக்கும். அதுதானே அர்த்தம். அதுவும் இவனுக்கு கிடைக்கல. இப்பொழுதுதான் அங்க வசனம் அழகா சொல்லுகிறது, புத்தி தெளிந்த போது என்ன யோசிக்கிறான் அவன்? என் தகப்பன் வீட்டுல எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு உணவு, வகை வகையா உணவு, வகை வகையான ஆடை,
எத்தனை வேலைக்காரர்கள் எனக்கு. ஆனா இனி நான் பிள்ளை இல்லையே, நான் தான் பிள்ளைக்குரிய உரிமையை எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டேன், என் சொத்தை பிரிச்சு வாங்கிட்டு போயிட்டேன். இனி நான் போய் கேட்க முடியாது. அவன் புத்தி தெளிந்த போது, கஷ்டம் வருகிற பொழுது, துன்பம் வருகிற பொழுது, தேவைகள் வருகிற பொழுது நமக்கு புத்தி தெளியும். இப்ப இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில புத்தி தெளிகிறது. இப்ப அவங்க என்ன யோசிக்கிறாங்க? கடவுள் நம்ம எப்படியெல்லாம் வழி நடத்தினார்ப்பா, எப்படியெல்லாம் நம்மை கொண்டு வந்தார். அவர்கள் முந்தினவர்கள் நினைக்கிறார்கள், சமுத்திரத்தின் வழியை நினைக்கிறார்கள், பெருங்கடலில் பாதையை உண்டாக்கின கடவுளுடைய அற்புதத்தை நினைக்கிறார்கள், ரதங்களையும் குதிரைகளையும் ராணுவ வீரர்களையும் பராக்கிரமசாலிகளை வரவழைத்து அவர்களை அந்த சமுத்திரத்திலே எழாதபடி மூழ்கடித்த அந்த அற்புதத்தை நினைத்து பார்க்கிறார். இப்படியெல்லாம் கடவுள் எங்களுக்கு செய்தார். யாத்ரா 14ஆம் அதிகாரத்துல நீ வீட்டுல போய் வாசித்து பாருங்க அந்த நிகழ்ச்சி எல்லாம். இப்படியெல்லாம் கடவுள் நமக்கு அற்புதம் செய்தாரு. எகிப்திய வீரர்களை வர செய்தவரும் அவரே, அவர்களை வீழச் செய்தவர்களும் அவரே. எப்படி திரி நெருப்பு இப்படி தண்ணி ஊத்தினோன்னு மொத்தம் அமைஞ்சிடும். எப்படி அமைஞ்சது சொல்றாரு, திரி நெருப்பு அணைந்தது போல அவர்கள் அப்படியே அணைந்து போனார்கள். இந்த நிகழ்ச்சியை இவர்கள் எப்பொழுதும் நினைவுபடுத்தி வைக்கிறார்கள். ஏன்னா அது ஒரு வரலாற்று பூர்வமான நிகழ்ச்சி, ஒரு அற்புதமான நிகழ்ச்சி, அவர்கள் கண் கண்ட நிகழ்ச்சி. நேரிலே பார்த்த அற்புதத்தை மறக்க முடியாது. வாழ்நாளெல்லாம் அவர்கள் யோசித்து 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 அதையே சொல்லினுங்கிறாங்க, அதே நினைக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாருப்பா, அதை நிறுத்துங்க, அது போதும் உன் புராணம். இந்த பிள்ளைங்க அப்படித்தானே சொல்லுவாங்க. நாங்க அந்த காலத்துல பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது 5 பைசாக்கு கமர்கட் கொடுப்பாங்க, 10 பைசாக்கு கமர்கட் கொடுப்பாங்க, வாய் கடையில கொஞ்சம் கொசுறு கொடுப்பாரு, இதெல்லாம் நான் வாங்கி சாப்பிட்டே போவோம். வாத்தியாரங்களை காதை பிடிச்சி திருகுவாரு, கன்னத்துல பிடிச்சி கிள்ளுவாரு. இப்ப கிள்ளனா போக்சால போயிடுவார். கோல் எடுத்து அடிப்பாரு வாத்தியாரு. எங்க அடிப்பாங்க? பட்டாக்ஸ்ல உள்ள அடி தம்மா திம்மின்னு உள்ள இந்த பக்கம் முட்டி தேஞ்சிரும், ஸ்கேல்ல வச்சு அடிப்பாங்க. எங்க டீச்சர் ஒருத்தர் இருந்தாங்க, அனாகிறிஸ்டி டீச்சர். அவங்க நீங்க கேள்விப்பட்டீங்களா? ஐஜாயருடைய மனைவி அனாகிறிஸ்டி அவங்க பேரு. நம்ம டீச்சர், அவங்க ரொம்ப தங்கமான டீச்சரு. நான் என்னை பார்த்ததுலேயே அவங்கள மாதிரி தங்கமான டீச்சர் நான் பார்த்தேன். அவங்க என்ன தெரியுமா, ஸ்கேல் எடுத்துன்னு வருவாங்க, டேய் எவனா பேசியிருந்தீங்க முட்டி முட்டி தட்டி தண்ணி தொட்டி தூக்கி போட்டுருவாங்க. ஒரு நாளும் முட்டியில் அவங்க தட்டதில்ல, தண்ணி தொட்டியில் அளவுக்கு தூக்கி போற அளவுக்கு அவங்களுக்கு சக்தியும் இல்லை. ஆனா இன்னொரு வாத்தியார் இருந்தார் எனக்கு 3வது 4வதுல. இந்த கையில் அடிவாரு, இந்த கையில் அடிவாரு, தலையில் கொட்டுவாங்க. இப்ப அதெல்லாம் நடக்குமா? நடக்காது. அப்போ இங்க அதெல்லாம் நாம் நினைக்கிறோம். சில நேரத்துல இப்படி எல்லாம் நடந்துச்சுங்க, அப்படியெல்லாம் நடந்துங்க, இப்படியெல்லாம் நடந்துச்சுங்கன்னா அட போதுடைய புராணம் இதே பேசுங்கிறீங்க. அப்ப பாரு, இந்த காலத்துக்கு வா, நீ இன்னும் அங்கே இருக்கிற 80s 20s 60s 70s அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. உங்க காலம் முடிஞ்சிச்சு. இது நியூ எரா. இது என்னது? புதிய வரலாறு. இதெல்லாம் உங்க கதை முடிஞ்சு போச்சு. உங்க கதையெல்லாம் போய் நேரு. இன்னும் ரேடியோ காலத்திலே இருக்கிறீங்க. இதான் கடவுள் அவர்களுக்கு சொல்றாரு. உண்மையாப்பா அதே நினைச்சுக்கிறீங்க? இன்னும் பூர்வ காலத்தில் நடந்தவர்களை ஏன் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இதைவிட பெரிய காரியங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இதைவிட பெரிய அற்புதத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். அது என்ன அற்புதம்? ஒரு உதாரணத்தை சொல்றாரு. அந்த அற்புதம் எப்படி இருக்குன்றதை பத்தி சொல்றாருங்க. நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்க செய்யும். இதெல்லாம் நடக்குமா?
வனாந்தரத்துல வழி, ஆறுகள். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி திடீர்னு பார்த்தா துபாயில சும்மா பெருவெள்ளம் ஓடுது, கார் எல்லாம் அடிச்சுன்னு போகுது. என்னடா இது, வனாந்தரத்துல மழையா? எல்லாருக்கும் ஆச்சரியம். இயற்கையின் சீற்றத்துல நம்முடைய பூலோகம், நம்முடைய பூமி பந்துல நிலப்பரப்பு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துன்னு போயின்னு இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? நிலப்பரப்பு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துன்னு போகுது. ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால அல்லது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால இந்தியா மேப் எடுத்து பாருங்க, இப்ப இருக்கிற மேப் அதுல ஒப்பிட்டு பாருங்க. புதுசா மேப்பு எத்தனை அடி திரும்பி இருக்குது, நகர்ந்து இருக்குதுன்னு பாருங்க. இதெல்லாம் ஒரு காரியத்திற்கான அடையாளங்களாக இருக்கிறது. அது என்ன காரியம்? ஆண்டவர் சொல்றாரு இங்க, இதை விட பெரிய காரியங்களை நீங்க பார்க்க போறீங்க, அது ஒரு புதிய நிகழ்வாக இருக்க போகிறது. இதோ புதிய காரியத்தை நான் உங்களுக்கு செய்ய போகிறேன். காரணம், அந்த காலத்தில் நடந்த அந்த வரலாற்று சம்பவம், அந்த வல்லமை, அந்த அற்புதம், அந்த கடவுளுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் இந்த காலத்திலும் நடக்கும். இப்பொழுது நீங்கள் வாழுகிற காலத்திலே, நிகழ்காலத்திலே கடவுள் உங்களை வாழ வைப்பார். அவர் செயல்படுகிற கடவுள், அவர் வல்லமையுடைய கடவுள், அற்புதம் செய்கிற கடவுள். உங்களுடைய வாழ்க்கையில அவர் எல்லாவற்றையும் நன்மையாக்குவார். அதை நீங்க மறக்காதீங்க. யெகோவா யார்? யெகோவா யார் என்கின்ற வார்த்தைக்கு அவர் சொல்றாரு, ஆண்டவர், நான் இஸ்ரவேலே உன்னை படைத்தவர், I am your creator. நான் யாரு? உன்னை உருவாக்கினவன் நான் தான், உன்னை படைத்தவன் நான் தான். படைத்தது மட்டுமல்ல, எனக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் நீ. யாரு? எனக்கென்று நான் தெரிந்தெடுத்த ஜனம். நாம தெரிந்தெடுக்கல கடவுளை. அவரே சொல்றார், நான் உங்களை தெரிந்தெடுத்து, நீங்க என்ன தெரிந்தெடுக்கல. கடவுள் நம்மை தெரிந்தெடுத்து நம்முடைய வாழ்க்கையில எத்தனை அதிசயங்களை செய்தார். இஸ்ரவேலர்களே, நினைத்து பாருங்கள். வனாந்தரத்துல 7 லட்சம் பேரை நடக்க வச்சு கொண்டு வரணும்னா கொஞ்சம் எத்தனை கஷ்டம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வகுப்பறையில இருக்கிற 40 பிள்ளைகளை நம்மால சரியா, வகுப்பறைக்கு ஏன் பாருங்க, வீட்டு அறைக்கு வாங்க, வீட்டு அறையில இருக்கிற 2 பிள்ளைங்களை நம்மளால முடியுதா? அவங்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்க முடியுதா? அவங்களுக்கு நேரத்துக்கு என்ன தேவைன்னு செய்ய முடியுதா? அந்த 2 பிள்ளை நம்ம கீழ்ப்படியுதா? அல்லது நம்ம பேச்ச மீறுதா? படிக்குதா? படிக்கலையா? கவனிக்குதா? சிரிக்குதா? அழுதா? இதெல்லாத்தையும் நம்ம உன்னிப்பா கவனிக்கிறோமா? சிசிடிவி கேமராவே நம்மளுக்கு தேவையில்லை. உட்காந்த இடத்துல 7 பார்க்கணும். நம்ம தெரியுமா இல்லையா? உண்டு தானே? பெரிய சிசிடிவி அங்க மேல இருந்து பாக்குறாரு நம்மள. படைக்கிறவர், வாழ்விக்கிறவர், முடியாது என்ற இடத்துல எல்லாவற்றையும் முடித்து காட்டக்கூடிய வல்லமுடைய, மீண்டும் வாழ்வு தருகிறேன் என்று சொல்லுகிற அறியப்பட்ட கடவுள். அவர் யார்ன்றது நமக்கு தெரியும். எகிப்தின் விடுதலை நிகழ்வுகளிலே அவர் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நடக்கின்ற நிகழ்வுகளிலே அவர் யார் என்பதை நமக்கும் வெளிப்படுத்துகிறார். புதிய விடுதலை, புதிய விடியல். ஒரு புதுசா ஒரு பையன் சென்னைக்கு கார் ஓட்டின்னு வரான். இதுவரையிலும் அவன் சென்னைக்கு ரொம்ப நாள் பொத்து வரான். அவன் பக்கத்துல நான் உட்காந்துக்கிறேன், ஒரு வேன். அவன் போன உடனே சொல்றான், சார் என்ன சார் அங்க ஒரு பஸ் பாரு சார், மகளிர் விடியல் பயணம். சார் அங்க பாரு சார், மகளிர் விடியல் பயணம்னு சார், இப்படி ஒரு பஸ் சார், நான் இன்னைக்கு தான் சார் பார்த்தேன் அப்படின்னா. ஓஹோ, இவன் 80 ஆள் மாதிரி தருது, இவன் 2025 இன்னும் வரல.
மகளிர் விடியல் பயணம். நீங்க நல்லா யோசித்து பாருங்க. 10 நிமிஷம் பயணம், 20 நிமிஷம் பயணம், 30 நிமிஷம் பயணம், துட்டு கொடுக்காத ஒரு சீட்டு. இதுல போய் இறங்கி அப்படி இறங்கி ஏறதுக்கு அதுக்கு என்ன பேர் போட்டு வச்சுக்கலாம்? விடியல் பயணம் போட்டுக்கலாம். விடியுமா? மகளிருடைய வாழ்க்கை விடிந்திருக்கிறதா? அல்லது மக்களுடைய வாழ்க்கை விடிந்திருக்கிறதா? எத்தனை ஸ்டாலின் வந்தாலும் சரி, எத்தனை மோடி வந்தாலும் சரி, எத்தனை அமைச்சருங்க வந்தாலும் சரி, எத்தனை வந்தாலும் எந்த மனிதனுடைய வாழ்க்கையை திருப்திப்படுத்த முடியாது. ஏனென்றால் அவன் புதிய புதிய ஆட்சி வருகிற பொழுது மக்களுடைய தேவைகளும் புதிய புதிய தேவைகளாய் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஜனத்தொகை பெருகி கொண்டே இருக்கிறது. சாலை வசதிகள் தேவைப்படுகிறது, தண்ணீர் வசதி தேவைப்படுகிறது, உணவு வசதி தேவைப்படுகிறது, காற்று வசதி தேவைப்படுகிறது, இருக்க இட வசதி தேவைப்படுகிறது. ஆனால் எல்லாவற்றையும் திருப்திப்படுத்த முடியுமா? முடியும் என்றார் ஆண்டவர். மனுஷன் செய்ய முடியாது. கடவுள் சொல்லுகிறார், நான் இதோ எல்லாவற்றையும் புதியதாய் மாற்றப் போகிறேன். நீ கடந்த வாழ்க்கையை பத்தி யோசிக்காத. புதுசா ஒரு வாழ்க்கை வரப்போகுது. அது மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் எல்லாம் உனக்கு கொடுக்கும். பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து எல்லாம் என்ன ஆயிடும்? புதிதாய் படைக்கப்படும். ஏனெனில் எபேசியர் 2:10 வாசிங்க. ஏனெனில் எபேசியர் 2:10 நாம் யாரு? இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், கடவுளின் கைவேலையாயிருக்கிறோம். கடவுளுடைய கைவேலை, கடவுள் கையில செஞ்ச வேலை. நாங்க ஒரு சிலையை செஞ்சு அதுக்கு ஒரு உயிரை கொடுத்து அதை மனுஷன் தூக்கி போட்டாரு. அந்த மனுஷனை தூங்க வச்சாரு. ஒரு எலும்பு வரும்னாரு, மனுஷன் போட்டாரு. 2 பேரும் போங்க, பலுகி பெருகி பூமி நிரப்புங்கள். அதை ஒன்ன மட்டும் நம்ம கரெக்டா நிறைவேற்றிட்டோம். அவர் கற்பனையை நிறைவேற்றல, அவரை பின்பற்றுதல்ல நிறைவேற்றல. நிரப்புங்கன்னாரு, நிரப்பிட்டாங்க. நீங்க இப்படி பின்னால ஜன்னலுக்கா திரும்பி பாருங்க, அப்படி ஜன்னலுக்கா திரும்பி பாருங்க. 1000 மண்ணு லோடு ஏத்திக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? 1000 மண்ணு லோடு ஏத்திக்கிறான். நம்மளோட மேல போயிட்டான். நம்மளோட மேல போயிட்டாங்க. அங்க போய் திரும்பி பாருங்களேன், உங்களுக்கு தெரிஞ்ச உக்காந்த இடத்துல தர நம்மளோட மேல போயிட்டான். 1000 மண்ணு லோடு கொட்டினான். இன்னுமே கொட்டினே தகுறான், போயினே இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல தோன்றான், எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டாந்து கொட்டுறான். அப்போ ஒரு இடத்தை நிரப்புவதற்கு இன்னொரு இடம் காலியாகுதா இல்லையா? அது மாதிரிதாங்க இந்த பூமியும் மாறும். ஒரு இடத்தை நிரப்புறதுக்கு இந்த பூமி ஒரு நாள் காலியாகும். ஆமென். அப்போ நிரப்பப்படுகிற இடம் எது? கடவுளுடைய வீடு. அதற்கு பேர் பரலோகம். அன்பானவர்களே, ஒரு புதிய வாழ்க்கையை கடவுள் சொல்ற. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நீ முன்னானவர்களை மறந்துருப்பா, முன்னால் நடந்ததை மறந்துரு, பின்னானவர்களை நோக்கி கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் நீ மாறு, பழையவைகளை தூக்கி மூட்டை கட்டு போடு, புதுசுக்கு வா. நீ புதுசுல யாரு? நீ கடவுளின் கைவேலையாயிருக்கிறாய். கிறிஸ்துவுக்குள் நீ சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனிதனாயிருக்கிறாய். புதிய பாதை பயணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். புதிய பயணம், புதிய பாதை. அந்த பாதையில யார் இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த பாதை சாதாரணமானது இல்லைங்க, அது கொஞ்சம் கடினமான பாதை. ஏன்னா அது துன்புறும் பாடுபடும் தாசனின் சிலுவை பாதை.
அந்த சிலுவை பாதையின் வழியாக அவரோடு கடந்து போகிறவர்களுக்கு தான் அந்த புதிய விடியல், புதிய வாழ்க்கை, புதிய மாற்றுருவாக்கத்தினுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை அவர் சொல்றாரு. எகிப்தின் விடுதலை பயணம் நினைக்க வேண்டிய ஒண்ணுதான், கொண்டாடப்பட வேண்டிய ஒன்றுதான். ஆனால் அதை விட அற்புதத்தை, அதை விட வாழ்க்கை இந்த உலகத்திலே கடவுள் நமக்கு செய்ய போகிறார். நம்புறீங்களா? என்னுடைய வாழ்க்கையில என் வாழ்க்கையே பரலோகமாய் மாறும். என் துன்பங்கள் மாறும், என் துயரங்கள் மாறும், என் கடன் பிரச்சனைகள் மாறும், என் தேவைகள் எல்லாம் மாறும். கடவுள் எல்லாவற்றையும் செய்வார். அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் உன்னுடைய கைவேலை, நான் உன்னுடைய பிள்ளை, நீ தான் என்னை தேர்ந்தெடுத்த, நீயே என்னை பார்த்துக்கோ. கேட்கணுமா இல்லையா? நம்ம கேட்கறது இல்லை, அதான் பிரச்சனை. இது வேணும்னு கேட்கறது இல்லை நம்ம, அதான் பிரச்சனை. இது வேணும் அப்படின்னு கேட்டா அது கிடைக்குதா இல்லையா? இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா என்ன நான் கஷ்டப்பட்டு அந்த தலை போடுற அந்த மைக்குக்கு உல்லாசம்மா, மைக்கு இல்லம்மா, கட்சிச்சா மைக்கு? நான் கேட்டேன் அவங்க கிட்ட, கட்சிச்சா மைக்கு? அங்க இருக்குது பாருங்க, இது இருக்குது பாருங்க எதிரில், இப்ப வரப்போகுதுங்க முன்னாடி, நீங்க பார்க்க போறீங்க. கடவுளுடைய பிள்ளைகளே இதை கொடுக்குறாங்கன்னா கடவுள் கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாருங்க. அந்த புதிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அந்த புதிய வாழ்க்கையில கடவுளுடைய அற்புதம் எப்படி இருக்கிறது? அந்த புதிய வாழ்க்கையில கடவுள் எப்படி நம்மை கொண்டு போறாரு? நீர்ல பாதைங்க, இது நடந்ததா? தண்ணீர்ல பாதை நடந்துச்சா இல்லையா? மெரினா பீச்சுக்கு போனோம். நான் சொன்னேன், டேய் இந்த மணல்ல நடந்து போய் ஒரு 1.5 கிலோமீட்டர் நடக்கணும், அதுக்கு மேல போய் அந்த தண்ணியில கால் வைக்கணும், திருப்பி நடந்து வரணும், ரொம்ப டயர்ட் ஆயிடும் வெயில், இது தேவை இது அப்படின்னு. ஒருத்தர் சொன்னாரு, கஷ்டப்பட்டாதான் சந்தோஷத்தை பார்க்க முடியும், வா போலாம். அப்ப நான் சொன்னேன், எளிமையான ஒரு இடம் இருக்குது, நான் கூட்டம் போட்டுமா உங்களை? எப்படி? கால்வெளியே தெரியாது உங்களுக்கு, நீ மணல் மேலே கால் வைக்க மாட்டீங்க, ஆனா பீச்சில் நிற்பீங்க. என்ன? துணை முதலமைச்சர் ஒரு பாதையை வச்சுக்கிறார். அது எங்க போகுது? நேர தண்ணி கிட்ட போகுது அந்த பாதை. அந்த பாதையில நம்ம போயிடலாம் அப்படின்னு. நான் சொன்னேன், நீ என்ன மாற்றுத்திறனாளியா? நீ மாற்றுத்திறனாளிகளுக்கு நீ நல்லா யோசித்து பாருங்க, அவன் இப்படி புத்திசாலியாகிறாங்க பாருங்க நம்ம ஆளுங்க. நானே நடந்து போக முடியாது, நல்லா இருக்கிற என் காலில் நடக்காது, ஆனால் ஒரு மாற்றுத்திறனாளி இந்த தண்ணியில காலை வைக்கணும்னு இந்த அரசு யோசிக்கிறது. அவனுக்கு ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷம், சின்ன சந்தோஷம் தான். அதெல்லாம் அவன் பெரிய சந்தோஷத்தை அடைய போறான், பெரிய சந்தோஷம் இல்லை. ஆனால் அந்த தண்ணி கடல் தண்ணியா? நானும் கூட கொஞ்சம் கால் வச்சு பாக்குறேன். அவன் சொல்லுவான், ஊர்ல போய் நான் மெரினா பீச்சில் போய் தண்ணியில கால் வச்சுட்டு வந்தேன். இன்னும் நிறைய பேர் அந்த பீச்சே தெரியாத ஆளுங்க இருக்கிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? சத்தியமா சொல்றேன், நீங்க நம்ப மாட்டீங்க. நான் கதவாளம் கிராமத்துல நான் இந்த மாதிரி அடிக்கடி சொல்லணும்ப்பா, பீச்சு கடல் இதெல்லாம் சொல்லணும்தா எல்லாரும் பார்த்துக்கிறாங்க. ஒரு நாள் நான் கேட்டேன், ஏய் நீ என்ன இஞ்சி தூணு குரங்கு மாதிரி இங்க உக்காந்துக்கிறீங்க, இந்த கடலை பார்த்துக்கிறீங்களா இல்லையா அப்படின்னா, சத்தியமாங்க ஒரு 25 பேர் கை தூணாங்க, இன்னமும் கடலை பார்க்கவே இல்லை அப்படின்னா. நான் சொன்ன, ஒரு நாளைக்கு உங்களை வேன் வச்சு நான் கூட்டின்னு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வேன் வச்சு என்ன அனுப்பிச்சுட்டாங்க. உண்மை நடந்தது. இன்னும் நிறைய பேர் அந்த தெரியல, அவங்களுக்கு போவே இன்னும் போல. அவங்க இந்த உலகத்தாரே இவ்வளவு யோசிக்கிறாங்களங்க, கடவுள் யோசிக்க மாட்டாரா? புதிய வாழ்க்கையில புதிய பயணத்துல என்னெல்லாம் இருக்கும் வாசிங்க. வெளிப்படுத்தும் விசேஷம் 21ஆம் அதிகாரத்தை எடுத்து அதுல ஆண்டவர் பத்மத்தீவுல அங்கே யோவானுக்கு கொடுக்கிற தரிசனத்துல அவர் சொல்றாரு, வாசிங்க, வேகமா வாசிங்க பார்க்கலாம், ஒரு நாள் வாசிங்க பார்க்கலாம். இதோ புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானம் போச்சு, முந்தின பூமி போச்சு,
சமுத்திரமே இல்லைங்க. என்னங்க இது? பூமி முழுசும் எதுதான் இருக்குது? முக்காவாசி 90% தண்ணி தானே இருக்குது. அதுவே இல்லைன்றாரு. அடுத்து பாருங்க, புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு என்னவாச்சா இறங்கி வர கண்டேன். நீங்க நல்லா யோசிங்க. புதிய எருசலேம், இந்த டீச்சர் பாத்தீங்களா தரங்கம்பாடியில நியூ ஜெருசலேம் சர்ச்சு பேர் நியூ ஜெருசலேம். அங்கதான் சேகன் பால்ன்றவரை சாகடிச்சு கொச்ச வச்சிருக்காங்க. அவர் கல்லர் அங்கதான் இருக்குது. நியூ ஜெருசலேம் கடவுளிடத்திலிருந்து அது மனுஷர்களிடத்துல இறங்கி வருதான். வந்து என்ன செய்தான் பாருங்க. கல்யாணம் பொண்ணு மாதிரி அது ரொம்ப அழகா சுத்தமா நல்ல நகை கெகு போட்டு ஆடை அலங்காரத்தோட ஒரு திருமண பெண் எப்படி ஆடை அலங்காரம் பண்ணியிருப்பாங்களோ அதை போல அது இருந்ததா. ரைட், கண்டினியூ நீங்க போய் படிச்சு பாருங்க. இன்னும் இங்க சொல்ற ஒரு செய்தி என்னன்னா, கடவுள் அவருடைய கூடாரம் மனுஷனிடத்துல தங்கும். மனுஷனுடைய கூடாரம் கடவுள் இடத்துல போய் தங்கல. கடவுளுடைய கூடாரமே மனுஷனுக்காக இறங்கி வருதுங்க. என்னங்க ஒரு அற்புதம் இது! அவர் மனிதனிடத்திலே தங்குகிறவராய் வருகிறார். அது மட்டுமல்ல, அவர் ஜனங்களாய், அவர்களுடைய ஜனங்கள் எங்க இருக்கிறாரோ அங்க கடவுள் இருப்பாரு. அவர்கள் அவருடைய ஜனமாய் இருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அப்புறம் அவர் கண்ணீரை துடைப்பாரு. மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வேதனை இல்லை. அப்புறம் அங்க முந்தினவர்களெல்லாம் ஒளிந்து போகும். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கடவுள் புதுசா எல்லாத்தையும் மாற்றி அவர்களை ஆளுகை செய்வார். 1000 ஆண்டு அரசாட்சி ஒன்று வரப்போகிறது. இதெல்லாம் எங்க கிடைக்கிறது? ஒரு புதிய வாழ்க்கையில. அதை தான் இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் சொல்லுகிறார். பழைசெல்லாம் நினைச்சுக்காதீங்க, இதோட பெரிய அற்புதத்தை நான் செய்ய போகிறேன். அது எப்ப நடக்கும்? என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகையில அது நிச்சயமாய் நடக்கும். அவர் வரப்போகிறார். முந்தின வருகை இல்ல, அவரை தூக்கி சிலுவையில் அடையிறதுக்கு. 2வது வருகை, அவர் நம்மை அவரோடு சேர்த்து கொள்ள அவர் வருகிறார். அதனால அங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் சொல்லுகிற அந்த வாக்குத்தத்தமும் அந்த தரிசனமும் இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகையில நிகழப்போகிறது என்பதை முன்கூட்டியே வாக்குத்தத்தமாக இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார். இந்த கஷ்டம் போகும், இந்த துன்பம் போகும், இந்த பாடுகள் போகும். நிகழ்காலத்திலே கடவுளுடைய அந்த வல்லமை, அற்புதம் எல்லாம் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில கூட அது நடக்கும். நிகழ்காலத்துல எல்லா அற்புதங்களையும் நாம் காண்போம். அதுல எந்த விதமான சந்தேகமோ இல்லை. ஆகினால பவுல் சொல்லுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா புது சிருஷ்டி. 2 கொரிந்தியர் 5:17. ஒரு புது சிருஷ்டி ஆகும். அந்த புது சிருஷ்டியா இருக்கிற நீயும் நானும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதை எப்பொழுதும் மறக்கக்கூடாது. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில மட்டுமல்ல, புதிய இஸ்ரவேலர்களாகி நம்முடைய வாழ்க்கையிலையும் கடவுள் நன்மைகளை தருவார், பாதுகாப்பை தருவார், புதிய வாழ்க்கையை தருவார், புதிய வழிகளை தருவார், புதிய அனுபவங்களை தருவார். மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம் எல்லாம் அவரோடு நமக்கு கிடைக்கும். அதை நம்பி நம் ஆண்டோடைய சமூகத்துல, அவருடைய பாதையில, அவருடைய பயணத்துல நாமும் நம்ம இணைத்து கொண்டு வாழ தூய் ஆவியானவர் நம்மை சக்திப்படுத்தி வழியெடுத்து காப்பாராக. ஆமீன். எல்லாத்துக்கும் மேலான தேவ சமாதானம் நம் இருதயங்களிலும் சிந்தனைகளிலும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமீன். ஸ்தோத்திர பலியை நாம் பாடுவோம்.